ஸோ பைண்டிங் எனர்ஜி கர்வ்னா என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பைண்டிங் எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், கரெக்டுங்களா? அந்த பைண்டிங் எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணுறான்? இஸ் நத்திங் பட் del m into c ஸ்கொயர். நமக்கு MEVயில் வேணும் அப்படின்னு பார்த்தா இஸ் நத்திங் பட் del m, இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூவில் இருக்கும், மல்டிப்ளைட் பை யுவர் 931.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இப்படி பைண்டிங் எனர்ஜி கண்டுபிடிக்கிறோம், கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி பைண்டிங் எனர்ஜி எல்லா ஆட்டமுக்கும் கண்டுபிடிச்சி அது ஒரு கிராஃப் வரைகிறாங்க. ஓகே, ஸோ ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா யுவர் ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான், ஒரு நியூக்ளியானுக்கு எவ்வளோ பைண்டிங் எனர்ஜி. எக்ஸ் ஆக்சிஸில் நம்மளுடைய மாஸ் நம்பர் இருக்கார். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாஸ் நம்பர் வந்து 20 கீழே இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பைண்டிங் எனர்ஜி ரொம்ப கூட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்ராக்சிமேட்லி யூசி. ஓகே, ஸோ 20 கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் பாருங்கள், லித்தியம் இந்த இடத்துல இருக்கார். ஓகே, அண்ட் தென் யுவர் ஹீலியம் இங்கே இருக்கார். ஹீலியத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பைண்டிங் எனர்ஜி இஸ் அரவுண்ட் 7.1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, பர் நியூக்ளியானுக்கு. ஓகே, விச் இஸ் ஸோ ஸ்டேபிள். ஆனால் ஹைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா இது இங்கிட்டு இருக்கார். அதனால தான் ஹைட்ரஜன் வந்து ரொம்ப அன்ஸ்டேபிள். உங்கள் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனில் ஹைட்ரஜன் யூஸ் ஆகும், ஏன்னா அதோடைய பைண்டிங் எனர்ஜி கம்மி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் யுவர் அயன், ஓகே, இங்கே இருக்குல்ல அயன், திஸ் அயன் ஹேஸ் தி மேக்ஸிமம், ஓகே, மேக்ஸிமம் 56 ஹேஸ் தி மேக்ஸிமம் binding energy which is 8.8 million electron volt. ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாஸ் நம்பர் ஓகே இன்க்ரீஸ் ஆக பைண்டிங் எனர்ஜி கீப்ஸ் ஆன் டிக்ரீசஸ். ஓகே, ஹியர் இட் செல்ஃப் யூ கேன் சி பைண்டிங் எனர்ஜி அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகிறது. ஓகே, அப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓகே உங்கள் யுரேனியம் எடுத்துக்கங்க. உங்கள் யுரேனியமுடைய பைண்டிங் எனர்ஜி இஸ் அரவுண்ட் 7.58 MeV. ஓகே, ஸோ ஸ்டில் ஓகே இதோடைய நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 குறைவாக இருக்கும். இங்கே வந்து மோர் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஆர் தேர். ஓகே, அதனால உங்கள் யுரேனியம் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மாஸ் நம்பர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹெவியர் ஆட்டம், ஓகே, அந்த ஹெவியர் நியூக்ளியை வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். அப்போது இது அன்ஸ்டேபிளாக இருக்குது, அதனால் இது ரெண்டாக பிரிஞ்சிச்சு அப்படின்னா இன்கேஸ் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட ஒரு 200 மாஸ் நம்பர் உள்ள ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா, ஓகே, இல்லை 240 இருக்குது அப்படின்னா இது ரெண்டாக பிரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? 120 பிரியும், கரெக்டுங்களா? அப்ராக்சிமேட்டாக. அப்போ அந்த 120 பார்த்தீங்கன்னா அதோடைய பைண்டிங் எனர்ஜி இங்கே இருக்கார். ஓகே, 240க்கு அப்ராக்சிமேட்லி இங்கே இருக்கார். அப்போது என்ன நடக்குது இங்கே? ஹியர் இஃப் யூ சி பைண்டிங் எனர்ஜி இன்க்ரீசஸ். அப்போது ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு நியூக்ளியை ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா அது இந்த மாதிரி ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும் பொழுது இட்ஸ் ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி வில் இன்க்ரீஸ். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வி வில் கால் இட் அஸ் நியூக்ளியர் ஃபிஷன். இது ஏன் நடக்குதுன்னா அதோடைய பைண்டிங் எனர்ஜி அதிகமாகிறதுக்காக. பைண்டிங் எனர்ஜி அதிகமாச்சுன்னா தட் வில் பிகம் ஸ்டேபிள். அதேமாதிரி உங்களுடைய ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ஓகே வெரி வெரி லைட். ஓகே, நம்மக்கிட்ட ஒரு லைட்டர் நியூக்ளியை இருக்கார் 2 பேர் அப்படின்னா இது என்ன பண்ணோன்னா ரெண்டு லைட்டர் நியூக்ளியை ஒன்றா சேர்ந்து பைண்ட் ஆகும். ஓகே, ஒன்றா சேர்ந்து பைண்ட் ஆகையில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஹைட்ரஜன் இருக்காருன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நடக்கிற ப்ராசஸ்க்கு பேர் வந்து ஃபியூஷன் ப்ராசஸ். சன்னில் இந்த ப்ராசஸ் தான் நடக்குது. இந்த ஹைட்ரஜன்லாம் ஒன்றா ஃபியூஸ் பண்ணி கடைசியாக ஹீலியமாக வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகே, He2 4. இந்த ஹீலியம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இவருடைய பைண்டிங் எனர்ஜி ரொம்ப ரொம்ப அதிகம் வென் கம்பேர் டு ஹைட்ரஜன். அப்போது ரெண்டு லைட்டர் நியூக்ளியை நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அது ரெண்டும் பைண்ட் ஆகி ஒரு ஹெவியர் நியூக்ளியாக ஃபார்ம் ஆகும். அப்போது வர என்னுடைய ப்ராடக்டான ஆட்டம் வந்து பைண்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்கும், ஏன்னா அப்போ தான் ஸ்டேபிளாக இருக்கும். அதே மாதிரி ஹெவியரான ஆட்டம் ஸ்டேபிளாக மாறணும்னா அது ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகி ஓகே இட் கோஸ் டு அன் ஹையர் பைண்டிங் எனர்ஜி. ஓகே, ஸோ இதுக்கு பேர் ஃபிஷன், இதுக்கு பேர் ஃபியூஷன். ஓகே, ஸோ அடுத்து நம்ம நியூக்ளியர் ரியாக்ஷனை பற்றி படிக்கலாம். ஓகே, நியூக்ளியர் ரியாக்ஷனை பேசிக்காக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுத கற்றுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட ஒரு எக்ஸ் நியூக்ளியஸ் ஆரம்பத்தில் இருக்குது. ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் பேரண்ட் நியூக்ளியஸ். ஓகே, அப்போது இந்த நியூக்ளியஸ் ஏதோ ஒரு இன்னொரு பார்ட்டிக்கிள் கூட ரியாக்ட் பண்ணலாம். ஓகே, தட் வி கேன் ரைட் இட் ஆஸ் ஏ. ஓகே, இந்த ஏ ஒன்றும் கிடையாது, இட் இஸ் நத்திங் பட் இன்சிடென்ட் பார்ட்டிக்கிள். ஓகே, இவர் மேலே வந்து மோத போகிறாரு, இல்லை இவர் கூட ரியாக்ட் பண்ண போகிறாரு. ஓகே, அப்போது இவர் கூட ரியாக்ட் ஆனதுக்கப்புறம் இட் வில் ஃபார்ம்ஸ் ஒன் காம்பவுண்ட் நியூக்ளியஸ். ஓகே, ஸோ இதுக்கு சிம்பிள் எழுதிக்கலாம் நம்ம. ஸோ வி கேன் மேக் இட் ஆஸ் சி. இந்த காம்பவுண்ட் நியூக்ளியஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்காது, ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ மறுபடியும் என்ன பண்ணோன்னா இந்த காம்பவுண்ட் நியூக்ளியஸ் இன்னொரு காம்பவுண்ட் நியூக்ளியஸாக மாறும். ஓகே, இதிலிருந்து ஏதோ ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கிளோ இல்லை ப்ரோட்டானோ இல்லை எலக்ட்ரானோ எஜெக்ட் ஆகிட்டு இது வேறு ஒரு ஆட்டமாக மாறும். அப்போ இதுவுமே காம்பவுண்ட் நியூக்ளியஸ் தான். திஸ் இஸ் ஆல்சோ காம்பவுண்ட் நியூக்ளியஸ், பட் இது வேறு. ஓகே, நேச்சர் ஆஃப் தி ஆட்டம் இஸ் டிஃப்ரெண்ட். அப்போது ஒரு காம்பவுண்ட் நியூக்ளியஸாக மாறிட்டு இது கூட
ப்ராடக்ட் பார்ட்டிகல்ஸ் வரும். இந்த பி வந்து ப்ராடக்ட் பார்ட்டிகல்ஸ். ஓகே, ஸோ இது கூட தேர் வில் பி சம் எனர்ஜி ரிலீஸ்ட். இதுக்கு பேர் வந்து Q வேல்யூ ஆஃப் தி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் நத்திங் பட் எனர்ஜி. ஓகே, இதுதான் ஒரு நார்மலான ரியாக்ஷன். ஓகே, இந்த காம்பவுண்டை சில நேரங்களில் நம்ம டாட்டர் நியூக்ளியஸ்னு சொல்லுவோம். இது பேரண்ட் நியூக்ளியஸ், இதை டாட்டர் நியூக்ளியஸ்னு சொல்லுவோம். இல்லை இது பேரண்ட் நியூக்ளியஸ், இது காம்பவுண்ட் நியூக்ளியஸ்னு சொல்லுவோம். அது ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸும் ஏவும், ஓகே, திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் ரியாக்டன்ட். ஓகே, அண்ட் தென் யுவர் CNY இருக்கார்ல, ஓகே, இவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் ப்ராடக்ட். ஓகே, யுவர் எனர்ஜி இஸ் ஆல்சோ ப்ராடக்ட். ஓகே, சாரி, மாற்றி ரவுண்ட் பண்ணிட்டேன். Y and B. ஸோ யுவர் எனர்ஜி இஸ் ஆல்சோ ப்ராடக்ட், பட் தட் வில் பி எமிட்டட் அவுட். ஓகே, இப்போது இங்கே எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுங்களா? அப்போ இந்த Q வேல்யூவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைண்டிங் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துமோ கிட்டத்தட்ட அதே ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ யுவர் Q வேல்யூ ஆஃப் தி ரியாக்ஷன். ஓகே, ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சிம்பிள். ஓகே, ஃபைண்ட் தி மாஸ் ஆஃப் யுவர் ரியாக்டன்ஸ் மைனஸ் யுவர் மாஸ் ஆஃப் ப்ராடக்ட். ஓகே, ஸோ இது கூட இஃப் யூ மல்டிப்ளை C² யூ வில் கெட் தி Q வேல்யூ. இதை மாஸ் நீங்கள் கிலோகிராமில் போட்டுட்டு வெலாசிட்டி ஆஃப் லைட் மீட்டர் பர் செகண்டில் போட்டிங்கன்னா யூ வில் கெட் தி ஆன்சர் இன் ஜூல்ஸ். இல்லைப்பா எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு MEVயில் தான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஸை யூவில் கண்டுபிடிச்சிங்க. வர மாஸ் டிஃபெக்ட், அதாவது இந்த மாஸை யூ ஜஸ்ட் மல்டிப்ளை வித் 931.5 MeV. டேரெக்டாக நமக்கு MeVயில் கிடச்சிடும். ஓகே, பைண்டிங் எனர்ஜினா இதே தான் கிட்டத்தட்ட ப்ராசஸ். ஆனால் அங்கே வந்து நம்ம என்ன பண்ணிவிட்டோம், மாஸ் ஆஃப் யுவர் கான்ஸ்டியூவன்ட் மைனஸ் மாஸ் ஆஃப் யுவர் ஆட்டம். ஓகே, அதை சப்ராக்ட் பண்ணிட்டு C² கூட பண்ணியிருப்போம். அந்த மாஸ் டிஃபெக்டை 931.5 கூட மல்டிப்ளை பண்ணுவோம். மோர் ஓவர் இட் இஸ் சேம். ஸோ இங்கே தெரிஞ்சிக்க வேண்டியது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய Q வேல்யூ இருக்குல்ல, இந்த Q வேல்யூ வந்து எனக்கு 0 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, இஃப் யூ ஆர் கெட்டிங் எ நெகட்டிவ் Q வேல்யூ ஆஃப் தி ரியாக்ஷன், அப்போது அந்த ரியாக்ஷன் வந்து எண்டோதர்மிக். அப்போது அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரௌண்டிங்கில் இருந்து எனர்ஜியை அப்சார்ப் பண்ணியிருக்கோம். ஓகே, ஹீட் எனர்ஜியை. அதனால் அதுக்கு பேர் வந்து எண்டோதர்மிக். இன்கேஸ் உங்கள் Q வேல்யூ வந்து பாசிட்டிவாக வருது, ஓகே, ப்ளஸ் வேல்யூவாக வருது அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸோதர்மிக். எக்ஸோதர்மிக்னா அதுலேருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகிருக்கும். எனர்ஜி அப்சார்ப் ஆகிடுச்சுன்னா எண்டோதர்மிக், எனர்ஜி ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா எக்ஸோதர்மிக். ஆல்ரெடி கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க இதை பற்றி. Okay, and then next topic is so law of conservation in nuclear reaction. Okay, ஒன்று வந்து your mass conservation, இன்னொன்று வந்து charge conservation. Okay, so mass number conservation, charge number conservation simply. அப்போது mass number A is always conserved. ரியாக்ஷனுக்கு முன்னாடி எவ்வளோ mass number இருந்துச்சோ ரியாக்ஷனுக்கு அப்புறமும் அதே mass number தான் இருக்கணும். அதேமாதிரி ரியாக்ஷனுக்கு முன்னாடி என்ன Z உடைய வேல்யூ இருந்துச்சோ, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், ஓகே, தட் வில் பி ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆஃப்டர் தி ரியாக்ஷன் ஆல்சோ. இது எப்பவுமே கன்சர்வ்டாக தான் இருக்கும், எந்த வித நியூக்ளியர் ரியாக்ஷனாக இருந்தாலும் சரி. ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can take one reaction. ஓகே, ஸோ ஹீலியம் ஒரு நைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகுது. ஓகே, ரியாக்ட் ஆனதுக்கப்புறம் இட் இஸ் கிவிங் யூ ஒன் ஆக்சிஜன். ஓகே, ஸோ இப்போது இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் மாஸ் நம்பர் பாருங்கள், பிஃபோர் என்ன வருது பாருங்கள். Okay, your mass number, here I have 14 and here I have 4, here I have 14. அப்போ என்ன வரும், this is 18. அப்போ ஆஃப்டர் என்ன ஆகுது, ஓகே, இங்கே 17 இருக்குது, இங்கே 1 இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ தென் யூ வில் கெட் 18. அப்போது ஆஃப்டரும் அதே நம்பர் தான். அதே மாதிரி ஜெட்டும் செக் பண்ணுங்கள். இஃப் யூ சி ஜெட் ஆல்சோ, ஓகே, செட் நமக்கு என்ன கிடைக்குது, இங்கே 2 இருக்காரு, இங்கே 7 இருக்காரு. ஸோ 2 + 7 யூ வில் கெட் 9. அதே மாதிரி பாருங்கள், இங்கே 8 + 1 you will get definitely that same 9. இது எப்பவுமே கன்சர்வ் ஆகிருக்கும், எந்தவித நியூக்ளியர் ரியாக்ஷனாக இருந்தாலும் சரி. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து யுவர் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஓகே, அதாவது யுவர் சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் ஆல்வேஸ் 0. ஓகே, நமக்கு நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னா யுவர் சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் ஆல் தி பார்ட்டிகல்ஸ் வில் பி 0. ஓகே, அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்டன்ட்டோடைய மொமெண்டம் கால்குலேட் பண்ணலாம். ஓகே, பிஃபோர் ரியாக்ஷன் ஹேப்பன்ஸ், அதோடைய மொமெண்டம் எப்போவுமே ஆஃப்டர் தி ரியாக்ஷன் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. ஓகே, இங்கே இதோடைய மொமெண்டம் ரெஸ்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கலாம். யுவர் இனிஷியல் மொமெண்டம் வில் பி 0. அப்போது இது டிஸ்இன்டிகிரேட் ஆகி ஓகே 2 இல்லை 3 பார்ட்டிகல்ஸாக பிரியுதுன்னு வச்சுக்கலாம். அப்போது அது 3தோடைய மொமெண்டமும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 0 தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபா பார்ட்டிகல் எமிட் பண்ணுறதுனா இட் வில் பி மூவிங் வித் சம் வெலாசிட்டி, கரெக்டுங்களா? அப்போ அதுக்கு ஒரு மொமெண்டம் இருக்கும். அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஒரு பார்ட்டிகளுக்கு ஆப்போசிட்டில் தேர் வில் பி சம் மொமெண்டம். ஸோ ஆல்வேஸ் தட் நெட் மொமெண்டம் வில் பி 0. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் யுவர்
conservation of momentum. Okay, அதே மாதிரி conservation of energy. Okay, your change in energy is also 0. இப்போ எல்லா பார்ட்டிகல்ஸையும் நீங்கள் சேஞ்ச் இன் எனர்ஜி ஆட் பண்ணிங்கனாலும் அது 0 தான். ஸோ தி எனர்ஜி பிஃபோர் ரியாக்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு எனர்ஜி ஆஃப்டர் ரியாக்ஷன். அதை தான் நம்ம இங்கே பார்த்துருப்போம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரியாக்டண்ட்டுடைய மாசையும் ஓகே ஹியர் ரியாக்டண்ட்டுடைய மாசையும் ப்ராடக்ட் ஆஃப் தி மாசையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா Q வேல்யூ கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஆஃப்டர் ரியாக்ஷன் இன்க்ளூடிங் திஸ் எனர்ஜி எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு தி எனர்ஜி ஆஃப் தி ரியாக்டன்ட். அதான மீனிங் அதுக்கு. அதனால தான் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் கன்சர்வ்ட் இன் திஸ் நியூக்ளியர் ரியாக்ஷன். ஓகே, ஸோ தட்ஸ் இட். இதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம்னா சம் காமன் ரியாக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லித்தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can discuss about beta decay. ஸோ beta decay, beta particles அப்படின்னா we have two types of beta particles. ஓகே, ஒன்று வந்து பீட்டா ப்ளஸ், இன்னொன்று வந்து பீட்டா மைனஸ். ஓகே, ஸோ பீட்டா ப்ளஸ்லாம் ஒன்றும் கிடையாது, this is nothing but one positron. பீட்டா மைனஸ்னால் this is nothing but one electron. ஓகே, ஒரு எலக்ட்ரான் வந்தால் அது பீட்டா மைனஸ் பார்ட்டிக்கல். அப்போ இது பாசிட்ரான் அப்படின்னா இவருக்கு என்ன வித்தியாசம்னா ரெண்டுத்தோடைய மாஸுமே சேம் தான். உங்களுடைய பாசிட்ரோடைய மாஸ் இஸ் ஈக்குவல் டு தி மாஸ் ஆஃப் யுவர் எலக்ட்ரான். பட் சார்ஜ் அலோன் இங்கே மைனஸ் ஈனா இங்கே ப்ளஸ் ஈ, அந்த ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். அப்போது இதில் ரெண்டு டிகே இருக்குது. ஃபஸ்ட்டு வி கேன் டிஸ்கஸ் அபவுட் யுவர் எலக்ட்ரான் டிகே, தட் இஸ் பீட்டா மைனஸ் டிகே. ஓகே, பீட்டா மைனஸ் டிகே பற்றி பார்த்துடலாம். அப்போது என்கிட்ட ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்குது. ஓகே, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதோடைய அட்டாமிக் நம்பர் இஸ் Z, மாஸ் நம்பர் இஸ் E. இப்போ இதில் பீட்டா டிகே நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக பீட்டா பார்ட்டிக்கல் எமிட் ஆகும். கரெக்டுங்களா? அப்போது அந்த பீட்டா பார்ட்டிக்கல் எமிட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஹியர் ஒன் எலக்ட்ரான் இஸ் கம்மிங் அவுட். அப்போது இங்கே என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அங்கே எழுதுகிறேன் பாருங்கள். ஓகே, ஒரு நியூட்ரான் உங்கள் நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த நியூட்ரான் வந்து ஒரு புரோட்டானாக மாறி அதுக்கப்புறம் ஒரு பீட்டா மைனஸ் பார்ட்டிக்கலை எமிட் பண்ணும், ஒரு எலக்ட்ரானை எமிட் பண்ணும். அது கூட எப்பவுமே சேர்ந்து ஒரு ஆன்டி நியூட்ரினோ வரும். ஓகே, ஆன்டி நியூட்ரினோ இஸ் நத்திங் பட் ஒரு எனர்ஜி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இதை பற்றி இன்டெப்த் டீட்டெயில்ஸ் இப்போ நமக்கு தேவைப்படாது. அப்போது ஒரு நியூட்ரான் புரோட்டானாக மாறுது அப்படின்னா இங்கே ஜெட்டோடைய வேல்யூ என்ன நடக்கும்? ஹியர் திஸ் வில் கெட் ஆடட். ஏன்னா ஜெட் வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஒரு நியூட்ரான் வந்து ஒரு ப்ரோட்டானாக மாறிடுச்சு அப்படின்னா இங்கே நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வில் இன்க்ரீஸ். அப்போது யுவர் ரிசல்டன்ட் இங்கே என்ன வரும் அப்படின்னா புது நியூக்ளியஸ் that will have Z plus 1 number of protons. A உடைய வேல்யூ என்ன ஆகும்? It will get unaffected. ஸோ இங்கே மாஸ் நம்பர். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் மாஸ் நம்பர்னா என்னது? யுவர் மாஸ் நம்பர் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். இங்கே என்ன நடக்குது நமக்கு? ஹியர் உங்கள் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அட் தி சேம் டைம் யுவர் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இஸ் ரெடியூசிங். அப்போது +1 -1 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா தி Z + N ரிமைன்ஸ் அன்ஆல்டர்ட். அதனால தான் இங்கே இருக்க A அப்படியே இங்கே வந்திருக்காரு. ஸோ இது கூட எப்போவுமே நான் சொன்ன மாதிரி என்ன நடக்கும்? ஒரு நியூட்ரினோ ஆன்டி நியூட்ரினோ வெளியே வரும். திஸ் இஸ் வாட் பீட்டா டிகே இஸ். இதுவே உங்களுடைய பாசிட்ரான் டிகே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு நியூக்ளியஸ் இருப்பார். ஓகே, அவருடைய அட்டாமிக் நம்பர் Z, மாஸ் நம்பர் A. அப்போது இவர் என்ன பண்ண போகிறாரு? ஒரு பாசிட்ரானை ரிலீஸ் பண்ண போகிறாரு. இப்போ இங்கே என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புரோட்டான் இருக்கார்ல, இவர் ஒரு நியூட்ரானாக மாறிட்டு இட் வில் எமிட் ஒன் பாசிட்ரான். ஓகே, அப்போ இது கூட எப்போவுமே நியூட்ரினோ வெளியே வரும். ஓகே, ஒன்லி நியூட்ரினோ, நாட் ஆன்டி நியூட்ரினோ. அப்போது ஒரு புரோட்டான் வந்து காணாமல் போகிறாரு. ஓகே, அப்போ ஜெட்டோடைய வேல்யூ என்ன ஆகும்? ஹியர் இஃப் ஐ எம் ஹேவிங் அன் அனதர் நியூக்ளியஸ் Y, Z will going to reduce by 1. அப்போ இங்கே Z -1. அப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் என்ன ஆகும்? அங்கே சொன்ன அதே கதை தான். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்னால் என்னது? யுவர் Z ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். இங்கே Z -1 ஆகுது, ஆனால் இங்கே ஒரு நியூட்ரான் எக்ஸ்ட்ரா வராரா? அப்போ நியூட்ரான் ஒன்று ஆட் ஆகிடும். ஓகே, அப்போ இங்கேயும் +1 -1 will கேன்சல்டு. அப்போது யுவர் மாஸ் நம்பர் ரிமைன்ஸ் அன்ஆல்டர்ட். ஓகே, அப்போ இவர் கூட ஒரு நியூட்ரினோ வெளியே வருவார். ஸோ இதுதான் பீட்டா ப்ளஸ் டிகே. ஓகே, தட் இஸ் நத்திங் பட் யுவர் பாசிட்ரான் டிகே. ஸோ இது ஒரு காமனான ரியாக்ஷன், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் யுவர் ஆல்ஃபா டிகே. ஸோ அடுத்து ஆல்ஃபா டிகே. ஓகே, ஸோ ஆல்ஃபா டிகே அப்படின்னா ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் ஒரு பை ப்ராடக்டாக வரப்போகிறார். இப்போ அதே மாதிரி ஒரு எக்ஸ்னு ஒரு ஆட்டம் இருக்குது, அதோடைய அட்டாமிக் நம்பர் Z, மாஸ் நம்பர் A. ஸோ இவர் என்ன பண்ண போகிறாரு? இட் இஸ் கோயிங் டு எமிட் ஒன் ஆல்ஃபா பார்ட்டிக்கல். ஸோ வி கேன் மேக் இட் ஆஸ் He24. ஓகே, அப்போ இங்கே என்ன நடக்குது? 2 புரோட்டான் அங்கேருந்து வெளியே வராரு. கரெக்டாக? ஸோ 2 புரோட்டான் வெளியே வராரு அப்படின்னா யுவர்
atomic number will reduce by 2. அப்போ here I can write z minus 2. இப்போ mass number என்ன ஆகுது 4 decrease ஆகுறாரு. அப்போ here simply I can write a minus 4. ஓகே, இதான் ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன் ஃபார் யுவர் ஆல்ஃபா டிகே. அப்போ இங்கே என்ன ஆட்டம் கொடுத்தாலும் யூ கேன் ஃபைண்ட் வாட் இஸ் தி பை ப்ராடக்ட். ஓகே, ரியாக்ட் ஆனதுக்கப்புறம் ப்ராடக்ட் என்ன ஆட்டம்னு தெரியும். ஸோ இதனால் வி கேன் டூ வாட், ஒரு ஆட்டமை வச்சு இன்னொரு ஆட்டமாக நம்மளால் மாற்ற முடியும். இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எமிட்டட் இன் தி ஆல்ஃபா டிகே ஆஃப் திஸ் ரேடான். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ரியாக்ஷனை எழுதிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு ரேடான் இருக்கார் 88 to 26. அப்போ இவர் ஒரு ஆல்ஃபா டிகே அண்டர்கோ பண்ணுறார் அப்படின்னா ஸோ டெஃபினெட்லி ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இஸ் கோயிங் டு கம். ஸோ ஆல்ஃபா பார்ட்டிக்கல்னா 2 4. அப்போது அட்டாமிக் நம்பரும் மாஸ் நம்பரும் எவ்வளோ ரெடியூஸ் ஆக போகுது, இது 2 அது 4. அப்போது யுவர் நியூ ரேடான். ஓகே, ஸோ தட் வில் சேஞ்ச் இன்டு Rn. ஓகே, அப்போது இவர் 2 ரெடியூஸ் ஆனார்னா திஸ் வில் 86, இவர் 4 ரெடியூஸ் ஆனார்னா திஸ் வில் பி 226. அப்போது இது ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேடியம் வந்து ரேடானாக மாறியிருக்காரு. அப்போது இதோடைய கைனடிக் எனர்ஜி என்னன்னு கேட்குறாங்க, ஆல்ஃபாவுடைய கைனடிக் எனர்ஜி. இப்போது இந்த வேல்யூடைய இந்த ரியாக்ஷனுடைய Q வேல்யூ என்னவோ அந்த Q வேல்யூ தான் இந்த கைனடிக் எனர்ஜியுடைய இந்த ஹீலியமுடைய கைனடிக் எனர்ஜியாக இருக்க முடியும். ஏன்னா ஸோ தி எனர்ஜி பிஃபோர் தி ரியாக்ஷன் ஷுட் பி ஈக்குவல் டு தி எனர்ஜி ஆஃப்டர் தி ரியாக்ஷன். அப்போ தான் எனர்ஜி கன்சர்வ் ஆகும். அப்போது இதோட ரெண்டுத்தோடைய எனர்ஜியை ஆட் பண்ணி இதை நான் சப்ராக்ட் பண்ணனா லெஃப்ட் அவுட் இருக்கிறது தான் Q வேல்யூ. அந்த Q வேல்யூ எப்படி இருக்கும், அந்த எனர்ஜி பேலன்ஸ் இருக்க எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கிளில் தள்ளி விடுறதுக்கான கைனடிக் எனர்ஜி. ஓகே, ஸோ அந்த எனர்ஜி கைனடிக் எனர்ஜியாக மாறி இருக்கும். அப்போது வாட் வி கேன் ஃபைண்ட் தி Q வேல்யூ ஆஃப் தி ரியாக்ஷன், தட் இஸ் நத்திங் பட் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி ஆல்ஃபா பார்ட்டிக்கிள். அப்போ Q வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், யுவர் மாஸ் ஆஃப் யுவர் reactant minus mass of your product. அப்போ reactant என்னது, we have to find the mass of your radon. Okay, sorry, radium 226. So minus your mass of your radon, okay, which is 226. கரெக்டுங்களா? ஸோ இது கூட ஆல்ஃபா பார்ட்டிகளுடைய mass of your alpha particle. அப்போ இதை சப்ராக்ட் பண்ணிவிட்டு we can multiply with 931.5. So we will get the energy in MeV. அப்போ இங்கே கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க ரேடியம் 226 உடைய மாஸ், that is how much, 226.0254024. ஓகே, மைனஸ் ஓகே ரேடானுடைய மாஸ் எவ்வளோ 222.017571 U அண்ட் மைனஸ் ஆஃப் யுவர் ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கு 4.0026. ஓகே, அப்போது இது எல்லாத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வி வில் கெட் 0.0052314. ஸோ இவர் கூட இஃப் ஐ மல்டிப்ளை 931.5 இங்கேயும் எழுதணும் ஆக்சுவலாக 931.5. ஸோ வி வில் கெட் தி ஆன்சர் அஸ் 4.871 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். அப்போது கைனடிக் எனர்ஜி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் கைனடிக் எனர்ஜி இஸ் நத்திங் பட் திஸ். ஓகே, ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ நியூக்ளியஸ். ஓகே, ஸோ நியான் 23 இருக்கார். இவர் என்ன பண்ண போகிறாரு, இட் இஸ் கோயிங் டு எமிட் ஒன் பீட்டா பார்ட்டிக்கல். ஓகே, பீட்டா எமிஷன் நடக்க போகிறாரு. ஓகே, அப்போ பீட்டா எமிஷன் நடந்ததுக்கப்புறம் இவரும் ஒரு சோடியமாக மாறுறாரு. ஓகே, சோடியம் 23. ஸோ இதுக்கான பீட்டா டிகே ஈக்குவேஷன் கேட்குறாங்க. அண்ட் தென் டிட்டர்மைன் தி மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் எமிட்டட். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பீட்டா மைனஸ் எமிஷனுக்கு ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எழுதலாம். நமக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், ஹியர் யூ ஹாவ் நியான். ஸோ 1023 இவர் என்ன பண்ண போகிறாரு, பீட்டா டிகே நடக்க போகிறாரு. அப்போது என்ன ஆக போகுது, ஒரு எலக்ட்ரான் ரிலீஸ் ஆக போகிறாரு. எலக்ட்ரான் எப்போ ரிலீஸ் ஆனாலும் அவர் கூட ஒரு ஆன்டி நியூட்ரினோ வருவார். ஸோ ப்ளஸ் Q வேல்யூ ஆஃப் தி ரியாக்ஷன். அப்போ இவர் என்னவா மாறியிருக்காரு, இட் இஸ் சேஞ்ச் இன்டு சோடியம் 23. ஓகே, அப்போது நம்ம we have to find kinetic energy of the electrons. அப்போ என்ன பண்ணலாம் நம்ம, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம் மாதிரியே ஃபர்ஸ்ட் we have to find the Q value of the reaction. ஓகே, அப்போ Q value of the reaction ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ Q value of the reaction அது it is nothing but mass of your reactant, ஓகே, மைனஸ் mass of your product. இதை பண்ணால் கிடச்சிரும். ஆனால் இங்கே நியூக்ளியஸ் இதை ரெப்ரசன்டட். அப்போது we have to find the mass of the nucleus of the reactant. ஸோ இங்கே நியானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸ்குள்ளே எதனா இருப்பார், ஸோ இட் வில் கண்டைன் வாட், இல்லை நம்ம வேறு மாதிரி பண்ணலாம். எப்படின்னா we know what is the mass of your nucleus. இங்கே கொஷின் பாருங்கள்,
here it is given mass of your nucleus atom is 22.994. அப்போ atom உடைய mass நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் nucleus உடைய mass நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? Okay, it is so simple. Your mass of your atom minus mass of your electron. இங்கே எத்தனை எலக்ட்ரான் இருக்காரு? 11 electrons are there in neon. கரெக்டாக 11 electrons. சாரி, இங்கிட்டு ஓகே, இங்கிட்டு 10 electrons. ஓகே, இங்கே சோடியம் வரும்போது 11 electrons. அப்போது ஹியர் we can subtract this answer with 11. அதே மாதிரி இவருக்கு வரும்போது mass of your sodium atom minus mass of எத்தனை எலக்ட்ரான் இருக்காரு? 11. அப்போது your 11 times mass of your electron. இது subtract பண்ணால் we will get the what? Mass, exact mass. ஓகே, ஸோ அப்போ நம்ம இவருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அதே தான். ஹியர் யூ ஹேவ் ஒன் எலக்ட்ரான். ஆக்சுவலாக நம்ம இங்கே 10 போட்டுக்கலாம். ஓகே, இஃப் யூ யூஸ் 10 இட் வில் பி பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ அப்போ இதை பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ நம்ம இப்படி பண்ணோன்னா எப்படியா இருந்தாலும் மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் கேன்சல் ஆக போகிறாரு. கரெக்டுங்களா? ஸோ அதனால் டேரெக்டாக வி கேன் சப்ஸ்டியூட் திஸ் அலோன். அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு? மாஸ் ஆஃப் யுவர் ரியாக்டன்ட் இஸ் நத்திங் பட் வாட்? 22.994466. ஓகே, ஸோ ப்ராடக்டோடைய மாஸ் என்ன? இந்த எலக்ட்ரானை இதில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த எலக்ட்ரானுக்கு தனியாக போட வேணாம், ஜஸ்ட் வி கேன் ரைட் திஸ் மாஸ் அலோன். அப்போ மைனஸ் 22.989770 AMU. கரெக்டுங்களா? ஸோ இது கூட இஃப் யூ மல்டிப்ளை 931.5 MeV you will get the answer. I am going to multiply 931.5 MeV. அப்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ் டிஃபெக்ட் we will get it as 0.004696 U multiplied by 931.5 MeV. So we will get the answer as so we will either cut பண்ணுறேன்னா, so we will get the answer as 4.37 MeV. okay, அப்போ இதுதான் kinetic energy of the what? Your alpha particle. okay, so இங்கே இந்த நியூட்ரினோக்கு மாஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, it is very 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 negligible. It doesn't carry any energy. okay, okay, இந்த question பார்த்தீங்கன்னா, okay, they have given a coin of mass 3 gram. okay, so we have to find the nuclear energy required to separate the all the neutrons and proton from each other. so actually என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they are asking binding energy. கரெக்டுங்களா? பைண்டிங் எனர்ஜினா என்ன? okay, the energy required to split the atoms apart. okay, அதுக்கு என்ன சொல்லிருக்காங்க? for simplicity assume that the coin is made up of this copper. அப்போ நம்மக்கிட்ட ஒரு காப்பர் இருக்குது, இது வந்து காப்பர். okay, ஒரு காயின் இருக்குது, that is 2963. okay, அப்போது we have to find the binding energy of this coin totally. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, what is the number of atoms? okay, number of copper atom it has. okay, அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆட்டம்க்கு எவ்வளோ பைண்டிங் எனர்ஜின்னு கண்டுபிடிக்கலாம். if you multiply that number of atoms with this binding energy, நமக்கு total binding energy கிடச்சிரும். so that is the energy required to what? separate each neutrons and proton from each other. okay, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? நம்ம உங்களுடைய மோலார் கான்செப்ட் we can use. அப்போது இவர் 63 grams of copper வச்சுருந்தோம் அப்படின்னா எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்கும்? 1 mole இருந்துச்சுன்னா 6.023 into 10 to the power 23. அப்போ ஒரு கிராமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும்னா 6.023 into 10 to the power 23 by 63. ஓகே, அப்போ நமக்கு தேவையானது 3 கிராம். அப்போது மல்டிப்ளை 3 ஹியர், மல்டிப்ளை 3 ஹியர். இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கிடச்சிரும். அப்போது இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா we will get 2.868 into 10 to the power 22. ரைட், இந்த டேட்டா நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது we have to find what is the binding energy of one copper atom. அப்போ நமக்கு இங்கே இருக்க காப்பரில் பார்த்தீங்கன்னா we have what? 29 protons நம்மக்கிட்ட இருக்காரு. if you subtract this we have 34 neutrons இருக்காரு. அப்போ பைண்டிங் எனர்ஜி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? okay, so here if you take 29 protons and then 29 electrons are there. அப்போது 29 electrons 29 protons, இதை நம்ம ஹைட்ரஜனாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போது நம்மளுடைய மாஸ் டிஃபெக்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். மாஸ் டிஃபெக்ட் என்னது? தட் இஸ் நத்திங் பட் யுவர் மாஸ் ஆஃப் யுவர் ஹைட்ரஜன் எத்தனை? 29. ஸோ 29 மாஸ் ஆஃப் யுவர் ஹைட்ரஜன் ப்ளஸ் 34 மாஸ் ஆஃப் யுவர் நியூட்ரான். ஓகே, இது கூட மாஸ் ஆஃப் தி காப்பர் ஆட்டமை சப்ராக்ட் பண்ணால் போதும். மாஸ் ஆஃப் தி காப்பர் ஆட்டம் என்ன கொடுத்துருக்காங்க? இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, 62 point, it is 62
ஓகே 62.92960 அதை அப்படியே நம்ம கீழே சப்ஸ்டியூட் பண்ணலாம், we will get it. So I'll write here. So 62.92960. அப்போது இதை நம்ம calculate பண்ணால் 29 mass of the hydrogen is what 1.00783 plus 34 into mass of the neutron is what 1.00867. okay, so subtracted by your 62.92960. அப்போது இதெல்லாத்தையும் நம்ம பண்ணோம் அப்படின்னா we will get it as 0.59225u. அப்போ பைண்டிங் எனர்ஜி என்னவாக இருக்கும்? சிம்பிளி யூ மல்டிப்ளை திஸ் வித் யுவர் 931.5. ஸோ அதை பண்ணால் நமக்கு கிடச்சிரும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்இவி. அப்போது ஒரு நியூக்ளியஸோடைய பைண்டிங் எனர்ஜி நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் யுவர் 555.385 MeV. அப்போ டோட்டல் ஆட்டம்ஸ்க்கு வேணும் அப்படின்னா, ஸோ யுவர் டோட்டல் பைண்டிங் எனர்ஜி என்னவாக இருக்கும்? அந்த ஆன்சரை மல்டிப்ளை வித் யுவர் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வி ஹாவ். எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சோம். how much is this value? okay, so 2.868. so multiply by 2.868 into 10 to the power 22. அப்போது இதை சால்வ் பண்ணால் we will get 1.581 into 10 to the power 25 MeV. okay, so this is the total binding energy of that one coin. okay, so in the question பார்த்தீங்கன்னா we have to find the Q value and also we have to find the kinetic energy of the alpha particle. okay, so kinetic energy எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஆல்ரெடி நமக்கு தெரியும், கரெக்டுங்களா? ரைட், ஸோ அதை நம்ம அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் வந்து ரேடானுக்கு மட்டும் கண்டுபிடிக்கிறேன், நீங்கள் செகண்ட் இருக்கிறதுக்கு யூ ஃபைண்ட். ஓகே, ரேடியம்க்கு நான் கண்டுபிடிக்கிறேன், ரேடானுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் we can write the equation. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் I'm going to write for radon. ஓகே, சாரி, ரேடியம். ஸோ ஹியர் I have radium. ஓகே, 88,226. அப்போ என்ன பண்ண போகிறாரு? ஆல்ஃபா டிகே நடக்க போகுது. ஆல்ஃபா டிகே அப்படின்னா you are going to get what? helium He24 தான் கிடைக்க போகிறாரு. ஓகே, அது பக்கத்தில் ஒரு Q வேல்யூ. அப்போது இங்கே என்னவா அது ரெடியூஸ் ஆகும்? it will change into radon, which is nothing but your 80, here it is 86,220 what 4 போயிடுச்சு, you will get 222. right, இப்போ Q value of the reaction எப்படி கண்டுபிடிக்கணும்? we already know mass of your reactant, sorry, mass of your product minus mass of your reactant, okay, into your 931.5 MeV. அப்போ mass of the reactant என்ன? okay, not product minus reactant, mass of the reactant minus mass of the product. okay, so mass of the reactant என்ன? mass of your radium 226. so radium 226க்கு this is the answer, correctங்களா? so mass of this product is nothing but radon. அதோடைய மாஸும் இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணால் we will get it. okay, so alpha particle it is given, here it is. அப்போ டேரெக்டாக what we can do? we can subtract it. அப்போது what we can do is 226.02540. இவர் வந்து உங்கள் ரேடியம் உடைய மாஸ். ஓகே, மைனஸ் ரேடான் உடைய மாஸ் என்னது? it is nothing but 222.01137 மைனஸ் மாஸ் ஆஃப் யுவர் ஆல்ஃபா பார்ட்டிகல். ஓகே, ப்ராடக்ட்டு இவரும் சேர்த்துக்க. ஸோ இதை பண்ணிங்கன்னா 4.00260. ஓகே, இட் இஸ் யூ மல்டிப்ளைட் பை 931.5 MeV. ஓகே, அப்போது இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா we will get it as 4.94 MeV. ஓகே, this is what the Q value of the reaction. ஆனால் கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா, what is the kinetic energy of the particle, alpha particle? ஓகே, அப்போ நம்ம kinetic energy of the alpha particle எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்போது ஸோ திஸ் இஸ் தி வேல்யூ ஆஃப் யுவர் kinetic energy. ஓகே, அப்ராக்சிமேட்லி இதுதான் நம்மளுடைய kinetic energy ஆஃப் யுவர் ஆல்ஃபா பார்ட்டிக்கல். ஓகே, இன்னும் நம்மளுக்கு எக்ஸாக்டாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have one formula for that. ஓகே, exactly if you want to find. ஸோ அந்த ஃபார்முலா ஒன்றும் கிடையாது. that is nothing but your kinetic energy is nothing but A minus 4. okay, so if you have alpha particle here, alpha particle நால அதோடைய mass number is 4. okay, whole divided by A. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு alpha decay நடக்குதோ அங்கெல்லாம் you can use this 4. ஏன்னா 4 is the mass number. A வந்து எந்த ஆட்டம்லேருந்து alpha decay நடக்குதோ that number you can put. so that you can multiply with your Q value.
ஸோ இங்கே ஏன் அப்ராக்சிமேட்டாக இந்த ஆன்சரே கைனடிக் எனர்ஜின்னு சொன்னேன் அப்படின்னா, ஹியர் இஃப் யூ டூ திஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஏ வந்து என்னது, வி ஹாவ் 226 கரெக்டுங்களா. இப்போ 226 minus 4 பார்த்தீங்கன்னா we will get 222 by 226 into your Q value. இந்த 222 by 226 it will be close to 1, okay, 0.99 something it will be there. அப்போ approximately kinetic energy is this. Okay, if you want to find it exactly இந்த ஃபார்முலாவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, தப்பே கிடையாது. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஃபார்முலா, ஓகே, இப்போ நம்மக்கிட்ட ஒரு பேரண்ட் நியூக்ளியா இருக்கார். இப்போ இவர் ஒரு ஆல்ஃபா டிகேனால ஒரு டாட்டர் நியூக்ளியா மாறுறாரு, ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல். ஓகே, இங்கே யுவர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட் ஆல்வேஸ். ஓகே, அப்போ என்ன சொல்லலாம்னா, யுவர் மொமெண்டம் பிஃபோர் டிகே வில் பி 0, மொமெண்டம் ஆஃப்டர் டிகே வில் பி வாட், இஃப் யூ ஆட் திஸ் யூ ஷுட் கெட் 0. கரெக்டுங்களா. மொமெண்டம் ஆஃப் யுவர் டாட்டர் நியூக்ளியை ப்ளஸ் மொமெண்டம் ஆஃப் யுவர் ஆல்ஃபா. கரெக்டுங்களா. அப்போது இது என்ன சொல்லுது அப்படின்னா, மொமெண்டம் ஆஃப் டியூட்ரான் ஷுட் பி ஈக்குவல் டு மொமெண்டம் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிக்கல். ஓகே, அப்போது இதை வச்சிங்க அப்படின்னா நமக்கு கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி ஆல்ஃபா பார்ட்டிக்கல் என்னது, we know p square by 2m. அப்போ ஆல்ஃபா பார்ட்டிக்கல்னா ஆல்ஃபா இங்கே போடலாம், ஆல்ஃபா இங்கே போடலாம். அப்போது இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் தி கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி ஆல்ஃபா பார்ட்டிக்கல், அப்போது இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த q வேல்யூ இஸ் நத்திங் பட் வாட், ஓகே, கைனடிக் எனர்ஜி ஆஃப் திஸ் டாட்டர் நியூக்ளியை ப்ளஸ் யுவர் ஆல்ஃபா பார்ட்டிக்கல். கரெக்டாக வேறு வாய்ப்பு கிடையாது, ஏன்னா இவருக்கு ஏதோ ஒரு மைன்யூட் ஆஃப் மொமெண்டம் வில் பி கிவன். அப்போது என்ன பண்ணலாம் நம்ம இங்கே, ஹியர் யுவர் q வேல்யூ வில் பி ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ஆஃப் டாட்டர் நியூக்ளியை ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் யுவர் ஆல்ஃபா பார்ட்டிக்கல். இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா p ஸ்கொயர் பை 2m மாஸ் ஆஃப் யுவர் டாட்டர் ப்ளஸ் யுவர் ஆல்ஃபா பார்ட்டிக்கல். இது சேஞ்ச் பண்ண வேணாம். நமக்கு என்ன தெரியும், ஆல்ஃபாக்கும் டாட்டர் நியூக்ளியைக்கும் ஒரே மொமெண்டம் தான். அப்போது ஹியர் இஃப் யூ டூ momentum of your alpha particle square whole divided by your 2 into mass of your daughter nuclei plus kinetic energy of your alpha particle. So நமக்கு என்ன தெரியும், here kinetic energy of the alpha particle, இங்கே நமக்கு momentum square இருக்கார். அப்போ இங்கே multiply பண்ணிங்கன்னா we will get momentum of alpha particle square which is equal to your kinetic energy of alpha particle into 2 mass of your alpha particle. அப்போ அதை இங்கே நம்ம substitute பண்ணால் என்ன வரும், here we will get kinetic energy of your alpha particle into 2 into mass of your daughter alpha, okay, alpha divided by 2 into mass of your daughter plus your alpha particle உடைய kinetic energy. அப்போது here if you solve this, இங்கே 2 கட்டு. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம kinetic energy of the alpha வெளியே எடுத்துக்கலாம். So what we will get, 1 here mass of alpha particle இருக்குது. அப்போ mass of alpha particle plus mass of your daughter nuclei plus mass of your daughter nuclei. Okay, this is your q value. அப்போ kinetic energy of alpha particle will be q value into mass of your daughter nuclei whole divided by mass of your alpha particle plus mass of your daughter nuclei. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா. இதில் எக்ஸாக்டாக நீங்கள் இந்த மாசஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா, ஓகே, இன் திஸ் ஃபார்முலா, ஓகே, எக்ஸாக்ட்லி யூ வில் கெட் திஸ் 222 by 226. ஸோ திஸ் இஸ் பெட்டர் ஆல்வேஸ். ஓகே, இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தினாலும் ஓகே, இல்லை இந்த கான்செப்டை வச்சு நீங்கள் இதை பயன்படுத்தினாலும் ஓகே. ஓகே, எனிஹவ் யூ வில் கெட் தி சேம் ஆன்சர்.